வெல்கம் டு டெஃபினெட்லி நாட். டெஃபினெட்லி நாட். இன்னைக்கு என்ன டாபிக்னா ஆக்ஷன் பத்தி பேஸ் பண்ண ஒரு டாபிக். நானும் 2 வீடியோ போட்டுட்டேன். ஆனா ஆக்ஷன் பத்தி முடிஞ்ச அளவுக்கு பேச வேணாம். ஏன்னா நிறைய பேர் ப்ரிவ்யூ பேசிட்டாங்க, ரிவ்யூ பேசிட்டாங்க, பெஸ்ட் டீம் என்ன எல்லாமே பேசிட்டாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு டிஸ்கஷனோட டாபிக் வந்துட்டு ஒரு ஐபிஎல் டீமுக்கும் இந்த ஆப்ஷன்ல பெஸ்ட் பிளேயர் யாரு, வர்ஸ்ட் பிக் யாரு. அண்ட் பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி, நாங்க பெஸ்ட்ன்னு சொல்றதோ இல்ல வர்ஸ்ட்ன்னு சொல்றதோ ஜஸ்ட் அவங்க எவ்வளோ காசு கொடுத்து எடுத்தாங்கன்னு மட்டும் இல்ல, அவங்க பிளேயர் எபிலிட்டியை டீக்ரேட் பண்ணல வர்ஸ்ட்ன்னு சொல்றது மூலியமா. அவங்களுக்கு இருக்க பர்ஸ் மூலியமா அவங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு பெஸ்டா இருந்தாங்களா வர்ஸ்டா இருந்தாங்களா, அந்த டீம் காம்பினேஷனுக்கும் பிளே ஸ்டைலுக்கும் பெஸ்டா இருந்தாங்களா வர்ஸ்டா இருந்தாங்கன்னா டிஸ்கஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டீம் நம்ம வந்துட்டு ஒன் ஃபேமிலியோடய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் விருப்பப்படுறேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸோட கோர் ரிட்டன்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எக்ஸப்ட் எக்ஸ் ஹிட்மேன் காசு கொடுத்ததெல்லாம் ஃபேரா தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த கோருக்கு பிளஸ் ரிமைனிங் பர்ஸ் கம்மியா தான் இருந்துச்சு. இனிஷியல் ஆக்ஷனுக்குள்ள அவங்க வரவே இல்லைன்னு நினைக்கிறேன், சும்மா தான் உட்காந்து இருந்தாங்க. அவங்க பாதி பிளேயர்ஸ் வந்து பேஸ் பிரைஸ்ல தான் எடுத்திருக்காங்க. நான் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் ஒரு 3 பிளேயர்ஸோ 4 பிளேயர்ஸ் தான் போயிருக்காங்களே பயங்கரமா. ஸோ ஐ திங்க் அவங்க பிக் பண்ண நினைச்ச பிளேயர்ஸ் எல்லாம் பிக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, ஐ ஸ்டார்ட் வித் பெஸ்ட் பை. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு பெஸ்ட் பைனா வந்துட்டு வில் ஜாக்ஸ் அட் 5.25 crores என்னை பொறுத்த வரைக்கும். ஃபார் 2 reasons. ஒன்னு, தே நீடட் தட் எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர். இஷான் கிஷன் இருந்தாரு, விட்டுட்டாங்க. ஸோ நீ நீடட் தட் ஓப்பனர். இதுல வந்து ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது அவரே தேங்க் பண்ணிட்டாரு. பட் நான் திருப்பி தேங்க் பண்றேன் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ பெஸ்ட் பை வந்து வில் ஜாக்ஸ். அண்ட் வர்ஸ்ட் பை சொல்லிடுறேன். வர்ஸ்ட் பை வர்ஸ்ட் பிக். வர்ஸ்ட் பிக் வந்து தீபக் சார் அட் 9.25 crores. என்னோட ரீசன் வந்து என்னன்னா, ஒன் இஸ் இன்ஜுரி ப்ரோன். லாஸ்ட் சீசன் வந்துட்டு இன்ஜுரி ஆகி சென்னை ஒரேடியா முடிச்சு விட்டார். ஓகேவா? சோ அந்த இன்ஜுரி ப்ரோன் கன்சர்ன்ஸ் பிளஸ் ஆல்ரெடி ஒரு பவர் பிளே பவுலர் இருக்காங்க. அவங்க வேங்கடையில 2 சைடும் ஸ்விங் பண்ற மாதிரி பிளேஸ் வேணும். பவர் பிளேல ஒரு 4 விக்கெட் எடுத்துடலாம்னு சொல்லி தான் தீபக் சார் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் வந்துட்டு சம்டைம்ஸ் ஒருவேளை காஸ்ட்லியா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் 9.25 crores வருது இல்லையோன்னு தோணுச்சு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பிக் வந்து தீபக் சாஹர். தெரியல, ஐ வுடன்ட் சே தீபக் சஹார் வர்ஸ்ட் பிக்லாம் அப்படின்லாம். ஏன்னா யூ கெட் தட் பேட்டிங் டெப்த் ஆல்சோ. அவனோட ஹி கேன் பேட் ஆல்சோ. அண்ட் சி ஆப்வியஸா எல்லாருமே ரன்ஸுக்கு போறது இருக்கு. ஒரு 2 இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஓகே, அதை விடு. பட் இருந்தாலும் ஒரு 2-3 மேட்சஸ் போரா பர்ஃபார்ம் பண்ணாலுமே யூ கெட் தோஸ் 2 or 3 நைஸ் குட் ஓவர்ஸ். லைக் ஹி கெட்ஸ் லாட் ஆஃப் விக்கெட்ஸ் இன் பவர் பிளே. ஸோ அது ஐ வுடன்ட் சே இட்ஸ் அ பேட் பிக்னு. இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல தீபக் சார் பதிலா ஒரு யங் இந்தியன் லைக் அவங்க அன்ஷுல் கம்போஜி ரீடைன் பண்ணிருக்கலாம். அதே அளவுக்கு ஸ்விங், அதே அளவுக்கு பேட்டிங்கும் கிடைச்சிருக்கும். அண்ட் அட் மோர் சீப்பர் பிரைஸ் தோணுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சி அட் திஸ் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் அதனால தீபக் சஹார் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ மேபி அந்த ஆஸ்பெக்ட் யோசிச்சு பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. இந்த ஆகாஷ் மதவால் அந்த மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரை தேடி தான் அவங்க கொஞ்சம் பேக் பேர் ஆன மாதிரி இருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிட்ட போயிருக்க மாதிரி இருக்கு. என்னோட பெஸ்ட் பிக் வந்து ஆப்வியஸ்லி வில் ஜாக்ஸ். அது வந்து ஒரு ஸ்டீல். 5.25 crores ஒரு ஸ்டீல். இன்னொரு எனக்கு ஒரு பெஸ்ட் பிக் வந்து மிச்சல் சாட்டர் அட் 2 crores. ஒரு அண்டர் ரேட்டட் பவுலர். அதுவும் அந்த வான்கடைக்கு லைக் குருணால் பாண்டியா ஃபேக்டர் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு சாட்னர் வந்து சம்பவம் பண்ண போறாரு. நான் அதான் சொல்றேன், சம்பவம் பண்ணுவாரு. சேப்பாக்ல சாட்னர் இறக்கி நம்மள புதைக்க போறானுங்க. இப்போ நியூசிலாந்து ஒயிட் பால் கேப்டன் இன்னைக்கு பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஒரு பாசிட்டிவா தான் உள்ள வருவான். அதனால சாட்னர் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா சாட்னரோட ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா. இல்ல அப்போ அல்லா கசன்ஃபரா சாட்னரா 2 பேர்ல 2 ஸ்பின்னர்ஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்ல ஒரு ஸ்பின்னர் தானா உன் ஒப்பீனியன் படி? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சாட்னர் வச்சு தான் போவாங்கன்னு தோணுது. ஏன்னா சாட்னர் பேட்டிங் இருக்கு. அல்லா கசன்ஃபர் வந்துட்டு பேட்டிங்கே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் வச்சுதான் போவாங்க. கசன்ஃபர் தான் ஸ்பெஷலைஸ் ஸ்பின்னரா போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தேவைப்படாதுன்னோட அவன் வந்து சாட்னர் இருக்கானா அவனுக்கு ஒரு பூஸ்ட் தானே வரும் முன்னாடி இருக்க பேட்ஸ்மேனுக்கு. அப்படி வேணா பார்ப்பாங்க. ஸோ அல்லா கசன்ஃபரை வந்து நாங்க இந்த கனா கௌசல்யா மாதிரி
ஒளிச்சு வைக்க வாய்ப்பு இருக்கு. செமிஃபைனல்ஸ்ல போடுவீங்க. அவ்வளவு முன்னாடி ஒளிச்சு வச்சுன்னா அவன் அழிஞ்சிருவான். அவ்வளவு இல்ல. அதனால கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சாட்னர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவன் லெஃப்ட் ஹேண்டருக்கும் பவுலிங் போடுற எபிலிட்டி இருக்கு. மத்த எல்லாம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் மாதிரி கிடையாது. அக்ஷர் பட்டேல், இந்த சாட்னர் தான் தனி குவாலிட்டி இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ்க்கும் போடுற மாதிரி. அதனால ரொம்ப எக்கனாமிக்கல் உண்டா. என்னோட ஒஸ்ட் பிக்னா ரொம்ப கஷ்டம் தான் அது. லிசார்ட் வில்லியம்ஸ் சொல்லுவேன். லிசார்ட் வில்லியம்ஸ் மும்பைக்கு கஷ்டமே இல்லடா, ஒரு ஈஸியா இருந்துச்சு. நான் தான் எனக்கு மோஸ்ட் ஈஸியஸ்ட் வந்து எம்ஐக்கு தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பிக் எடுக்கவே. அப்படி இருந்து இப்போ லிசார்ட் வில்லியம்ஸ் வந்து ஒரு பவர் பிளே பவுலர், ஸ்லோ பவுலர், நிறைய டெத் ஓவர்ஸ்ல போடுவான்னு தான் எடுத்திருக்காங்க. அதைத்தான் நான் வந்து ஒரு ஒட்டனில் பேட்மேன் அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு போயிருக்கேன். நீ சொல்ற மாதிரி பெருசா எஸ்ஐடி டுவெண்டில ஆடி இருக்கான். பட் அகைன் பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுப்பான். டெத்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்திருக்கான். உனக்கு 3 பவுலர் இருக்கும் போது லிசார்ட் வில்லியம்ஸ் வெளியும் தேவைப்படாது. என்னோட பெஸ்ட் பையும் வெல் ஜாக்ஸ் தான். அந்த பிரைஸ்ல வந்து அவன் செம ஸ்டீல். வர்ஸ்ட் பை வந்து அர்ஜுன் டெண்டுல்கர். ஏன் அவனை எடுத்தாரு? கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெரியவர் பேன் பண்ணிடுவாரா? அதுதான் நான் வரமாட்டேன் சொன்னதாலதான் எடுத்திருக்காங்க. அவன் தான் என்ன டிராப் பண்ணுவான், அவன் வரணும். அர்ஜுன் டெண்டுல்கர் பத்தி எனக்கு ஒரு வியூ இருக்கு, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் டெண்டுல்கர் ஆடுறதுனால வேற யாருக்கும் கிடைக்க வேண்டிய ஸ்பாட் போகுதுன்னு நினைக்கிறேன். டேலண்ட் இருக்கு, டேலண்ட் இல்ல. ஓரளவுக்கு டேலண்ட் இருக்குடா. நீ பாரு, நீ வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே ஷேன் பாண்டு, ரசித் மலிங்கா அந்த மாதிரி ஒரு கோச்சஸோட ட்ரெயின் பண்றேன்னு வச்சுக்கோயேன். அட் சம் பாயிண்ட் இன் டைம் யூ வில் டூ வெல் தான். ஓகேவா? ஈவன் இஃப் யூ டோன்ட் லேக் த எபிலிட்டி டு ஹேவ் வேரியேஷன்ஸ் ஆர் ஸ்லோவர் பால் ஆர் சம்திங், யூ வில் டெஃபினெட்லி டூ வெல் பிகாஸ் கோச்சிங் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த கோச்சிங் கிடைக்க தான் வந்துட்டு நிறைய பேர் தேடுறாங்க. சரி, நான் ட்ரஸ்ட் பண்ணி ஸ்மார்ட்லயுமே வந்துட்டு ஸ்கோர் கார்ட்லாம் போய் பார்த்துட்டு இருந்தேன், கோவாக்கு ஒழுங்கா போடுறானா அப்படின்னு. அங்கேயும் போய் 4 ஓவர் 44, 4 ஓவர் 50 தான் இருந்துச்சு. இதுக்கு மேல பெரியவர் கையில தான் இருக்கு என்ன பண்றது. இது சிம்பிளா எப்படின்னா, சச்சின் மாதிரி ஒரு லெஜண்டுக்கு ஒரு கிஃப்ட், அவ்வளவுதான். மும்பை ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ராமன் பவால் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ ராமன் பவால் எடுத்திருந்தா மும்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏற்கனவே ஹிட்டர் இருக்காங்க தானடா ஓரளவுக்கு, லைக் பினிஷிங்க்கும் ஆளுங்க இருக்காங்க தானே? பாண்டியா, ஸ்கை. பாண்டியா இப்ப நீ மேல கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணினா கீழே ராமன் பவல் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். போலார்ட், ராமன் பவல், அந்த இதுல பார்த்தேன் பழைய மும்பையா. சோ நெக்ஸ்ட் டீம் வந்துட்டு வில் கோ ஃபார் பஞ்சாப். சோ பஞ்சாப் கிங்ஸோட பெஸ்ட் பை அவங்க எக்கச்சக்கமா வாங்கி வச்சாங்க, ஓகேவான்னு கனலைஸ் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பெஸ்ட் பை வந்து நேயல் வதேரா at 4.2 crores. இந்த ஆப்ஷன் ஃபுல்லாவே லைக் நான் வந்து எதுக்கு அப்னிட்டி நிறைய கொடுத்திருக்கேன்னா, மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேன் இந்த ஆப்ஷன்ல என்ன பொறுத்த வரைக்கும் ரேர் கமாடிட்டியா இருந்துச்சு. சோ நேயல் வதேரா லெஃப்ட் ஹேண்டர் சூப்பர் ஃபினிஷர் at 4.2 crores. ஏன்னா உங்களுக்கு டாப் ஆர்டர் எப்பயுமே ஐபிஎல் அப்படி இருந்திருக்கு. நம்ம கேதார் ஜாதவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வாங்கணும்டா ஜாதவ். அப்படி என்ன ஸ்டைலுக்கே ஒரு 10 கோடி. அந்த ஒரு ஆம்ஸ்ட்ரிங் நான் ஒரு லேப்புக்காக ஒரு மனுஷி விட்டுறலாம்டா. அந்த ஒரு இதுக்காக விட்டுருவாரு வழி கிடை. 2020 கண்ணீர் வந்த சீசன்ரா. நீ கஷ்டப்படாத இதுவேடா எல்லா மேட்ச் கவுண்ட் பண்ணும் போதெல்லாம் அந்த லேப் ஷாட் மும்பை கூட தான் அடிக்கணுமா, வேற டீமே இல்லையா? சோ நேயல் வதேரா வந்துட்டு ஏன்னா அவங்களுக்கு டாப் ஆர்டர் நல்லா சரியா ஃபிட் ஆயிருச்சு. மிடில் ஆர்டர்ல மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு டர்னர் கொடுக்குறாங்க, சேப்பாக்கு டர்னர் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஈஸியா அவங்க அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேயல் வதேரா சேப்பாக் வந்து கூட ஐ திங்க் ஒரு தடவை நல்ல ரேங்க் பண்ணாலும் ஒரு 40 ஆர்ட் அடிச்சான் ஒரு சீசன் சென்னையோட 2023 நினைக்கிறேன். சோ இஸ் த பெஸ்ட் பிக்கர். அண்ட் வேர்ஸ்ட் பிக் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட வேர்ஸ்ட் பிக் பாக்குறதுக்கு ஆரோன் ஹார்டி at 1.25 crores போயிருக்கேன். 2 ரீசன்ஸ்க்காக. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து there is enough of all rounders in the team. ஆரோன் ஹார்டி ஆடுறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை, ஓகேவா? அண்ட் லைக் ஸ்டாய்னிஸ்க்கு இன்ஜுரினா மேபி ஆடலாம், பட் அங்கேயும் மேக்ஸ்வெல் அவங்க இன்னொரு இந்தியன் பேட்ஸ்மேன் போவாங்கன்னு தான் இருக்கு. இஃப் யூ ஹட் பிளேட் இன் சம் அதர் டீம்னா வந்துட்டு யூ வுட் ஹவ்
எக்ஸிபிட்டட் இஸ் டேலண்ட் ஃபீல் ஆச்சு. ஆக்ஷன் அப்போ இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஆரோன் அடி சென்னை வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன். அவனை ஆட வைக்க மாட்டாங்கன்னு ஒரு வருத்தத்திலே நான் வந்து ஃபர்ஸ்ட் பிக்னு சொல்றேன் அவனை. ஒண்ணே ஒண்ணுதான், அந்த ஆரன் ஹார்டி வந்து அவங்க எப்படி நினைச்சிருக்காங்கன்னா ஆரன் ஹார்டி வந்து ஓப்பனிங் பண்ணும், அது ஒரு அட்வான்டேஜ். அவங்க டீம்ல இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிடையாது. ஸோ உனக்கு இப்போ ஜாஸ் இங்கிலீஷ் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா ஆரன் ஹார்டி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வித் ஓப்பனர் அப்படியே யூஸ் பண்ணலாம்னு லாஸ்ட்ல தான் அவனை எடுத்தாங்க. ஸோ அந்த திங்கிங் மேபி இருக்கலாம். பஞ்சாப்ல எனக்கு பெஸ்ட் பிக் வந்து நேஹல் வதீரா தானே சொன்னாங்க. ஓகே, நேஹல் வதீரா. இன்னும் இப்போ நேஹல் வதீராக்கு அப்புறம் அந்த சூர்யான் செல்தே பத்தி கேள்விப்பட்டிருக்கு. மும்பை பாத்தீங்களாடா மேட்ச்? நான் லைவா பார்த்தேன்டா. நானும் லைவா பார்த்தேன். சரியான அடி அப்பா. அந்த ஸ்வீப்ல ஒன்னு அடிப்பான் பாரு அப்பா, செம இம்ப்ரெசிவா இருக்கான். நெக்ஸ்ட் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் உருவாக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்களோட இந்த இந்தியன் கோர் வந்து அது எப்படி அந்த மும்பைல ஸ்டார்ட் ஆச்சோ, அந்த ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. நேஹல் வதீரா, அந்த சூர்யாங் செத்தே, அப்புறம் இன்னொரு இம்ப்ரெசிவ் பிக் வந்து முஷீர் கான். செம டேலண்ட் முஷீர் கான். சர்ஃபாஸ் கானும் பிட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க முஷீர் கான் போனது செம பிக்குன்னு. பிரில்லியன்ட் ஆல்ரவுண்டரா. சான்ஸ் பத்தி தெரியல, அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் முடிஞ்சிருமான்னு தெரியல. இப்போ 20 இயர்ஸ் தான் ஆகுது. 30 lakhs அப்படியே வச்சிருப்பாங்க டீம்ல. ஒன்ஸ் இறங்கிட்டானா நல்ல ஃபேக்டரா இருப்பான். என்னோட ஃபர்ஸ்ட் பிக் வந்து லாக்கி ஃபெர்கசன். செலிப்ரேட் பண்ணாங்கடா. நீ வேற மொத்தம் இருக்க மாதிரியே எல்லா டீமும் மாத்தி 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 ஏன் லாக்கி ஃபெர்கசனுக்கே போறாங்கன்னு எனக்கு புரியல. இப்போ பவுலர்ஸ் நிறைய பேரும் வந்துட்டாங்க, ஏன் லாக்கி ஃபெர்கசனுக்கே போறாங்கன்னு தெரியல. ஸோ வேற யார் லாக்கி ஃபெர்கசனுக்கு பதில் அதுதான் சேம் அந்த ஒட்னில் பேட்ஸ்மேன் வந்து ஏன் மிஸ் பண்ணாங்கன்னே தெரியல இந்த டீமும். லாக்கி ஃபெர்கசன். அவங்க நேத்தன் எல்லிஸ் ட்ரை பண்ணாங்கடா. சென்னை வந்துட்டு ரேட்டை ஏத்திட்டாங்க. நேத்தன் எல்லிஸ் வந்து சூப்பர் பிக்கா இருந்திருப்பான். பட் லாக்கிக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஐ திங்க் இஸ் கமிங் இன்டு ஃபார்ம். இப்போ பிபிஆர்ல கூட வந்துட்டு 3 wickets for 20 runs அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்கான். அவன் லாஸ்டா நியூசிலாந்து மேட்ச்லயும் அவன் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். சோ என்னோட பெஸ்ட் பிக் வந்து லாக்கி தான். அவன் 2 crores-ல பண்ணி தான் எடுக்கறாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க யாரும் இங்க ஃபார்ம் வர மாட்டறாங்க. அதான் உனக்கு பெரியது. இங்க உனக்கு பேசி பிக்ஸ் ஆடி இப்ப இவங்க முல்லன்பூர்ல ஆட போறாங்க, புரியுதா? முல்லன்பூர்ல அந்த பேஸ் இருக்குமா? நான் படிச்சேன் பிட்ச் ஆக்சுவலா. அது வந்து மார்னிங் வந்து பேட்டிங்க்கு தான் இதா இருக்கும். அப்படி டுவர்ட்ஸ் த நைட் போனோம்னா கொஞ்சம் பவுலிங் பிச் கொஞ்சம் ஸ்லோவாக பிச்சு. அதனால லாக்கி போட்டிருக்கேன் பெஸ்ட் பை. ஃபர்ஸ்ட் பை வந்து மேக்ஸ்வெல். அவன் எனக்கு தெரிஞ்சு கடைசியா 2021 தான் ஆடினான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்தப்ப பஞ்சாபுக்கு அடிச்சான், ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா அடிச்சான். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவன் பர்ஃபார்மன்ஸே கிடையாது. 2021 கடைசியா 400 500 runs அடிச்சான். கடைசி 2 சீசனா வர்ஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பட் அவன் வச்சுக்கலாம், 2-3 games கன்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணுவான். பட் ஆனா அதுக்காக அவனை டீம்ல வச்சுக்கணுமா அப்படின்னு. ஸோ 4.2 crores-க்கு தெரியல. இது நீ இல்ல மேக்ஸ்வெல்லே ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பை பஞ்சாப்ல எடுக்காதீங்கன்னு தான்டா ஃபீல் பண்ணிருப்பான் அவனுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி. ஆமா, அவன் அதுக்கப்புறம் தான் ஒரு 2 years வந்து ஏதோ விளையாடாமலே போனால பஞ்சாப்க்கு அப்புறம் தான் சம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூன்னு வந்து. ஓகே, நெக்ஸ்ட் டீம் வந்து சிஎஸ்கே. சிஎஸ்கேல ஆப்வியஸா பெஸ்ட் பை வந்து நூர் அகமது ஃபார் 10 crores. அது வந்து ஒரு 10 to 10ல இருந்து இன்னொரு 12-13 போனா கூட நூர் அகமது தான் பெஸ்ட். அந்த ட்ரையோ ஜடேஜா, அஸ்வின் அண்ட் நூர் அகமது வந்து டெஸ்ட்ராய் பண்ண போறாங்க சேப்பாக்ல, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்களுக்கு அந்த 7ல 6 matches சீல்டு. 1 மட்டும் தப்பாங்க, மும்பை கூட இருக்கலாம். சாட்னர் போட்டு தோத்தா பரவாயில்லடா எங்களுக்கு. அப்போ ஓகே, ஒரு மேட்ச் ஜெயிக்கிட்டோமே. தீபக் சஹர் ஒரு 2ல எப்படியோ 7 அவே மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிக்கட்டுமே பாவம். அப்படி வேணா ஓகே, அப்படி வேணா அப்ப கூட. என்னோட பெஸ்ட் பிக் வந்து ராகுல் திரிபாதி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர். அதனால ரஹானேக்கு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட், நல்ல ஒரு அக்ரெசிவ் பிளேயர்.
நல்ல பாசிட்டிவ் மைண்ட் இருக்க ஒரு பிளேயர், ஸ்வீப் ஷாட்ஸ் நிறைய ஆடுவான். அதனால சேப்பாக்கு ஏத்த பிளேயர் ராகுல் திரிபாதி. இவங்க 2 பேரும் என்னோட பெஸ்ட் பைஸ். ஒஸ்ட் பை வந்து ஒத்துக்க மாட்டீங்க. என்னன்னா ரச்சின் ரவீந்திரா என்னோட ஒஸ்ட் பை. ஏன் அப்படின்னா ரச்சினை எப்படியும் ஓபன் பண்ண விட மாட்டாங்க 14 மேட்சஸ்க்கு. அதனால ரச்சின் ரவீந்திரா பிளேஸ்ல அவன் நம்பர் 4 ஆட போறான்னா ரச்சின் ரவீந்திரா வந்து நாட் யூஸ் அட் நம்பர் 4. அது ஒண்ணு. அங்க போய் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் எடுத்திருக்கலாம். ஆனா நான் யாரை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ஒரு ஜாஸ் இங்கிலீஷ் மாதிரி ஒரு பிளேயருக்கு போயிருக்கலாம். ஸோ உனக்கு இப்போ உனக்கு கான்வே ஏதாவது இன்ஜுரினாலும் ஜாஸ் இங்கிலீஷ் கேன் ஓப்பன். நடுவுல மிடில் ஆர்டர்லயும் ஆடுவான். அதனால எனக்கு ரச்சின் ரவீந்திரா, வேற எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அந்த பெர்ஃபெக்ட் ஆப்ஷன் எக்ஸப்ட் த மிடில் ஆர்டர் வந்துட்டு ஒரு பேஸ் ஹார்ட் லென்த் அடிக்கிற எஸ்பெஷலி ஃபாரின் பேட்ஸ்மேன். ஸோ நான் வந்து 2 பிளேயர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஷெர்ஃபியன் ருதர்ஃபோர்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப. ஓகேவா, ஒரு வெஸ்ட் இண்டியன் பிரசன்ஸ், கண்ணு மூணு பார்க்காம ஸ்பின் ஆனாலும் பால தூக்கி அடிக்கிற ஒரு பிரசன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். கிடைக்காத போது அன்சோல்டா போன கிளென் பிலிப்ஸையாவது எடுப்பாங்கன்னு ஆசைப்பட்டேன். ஓகேவா, ஸோ அவங்களையும் எடுக்கல. அதுக்கு பதிலாக செம்மையா விஜய் சங்கர் எடுத்து வச்சிருக்கோம். ஃபைன், அது ப்ராப்ளம் இல்ல. சோ இது அண்ட் ரஹானே பத்தி பேசும்போது தான் வந்துச்சு, ஸ்மார்ட்ல என்னடா சரியான அடிடா. ஏன் விட்டேன்னு ஃபீல் பண்ணுவீங்களோ? இல்ல நான் திரிபாதி வச்சிருக்கோம்ல, யங்கர் வெர்ஷன். இப்போ கொல்கத்தா கேப்டன் ஆகலாம். அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, செம்ம அடி. ஆனா அடி எல்லா மேட்சும் அடிச்சான். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஸ்கோர் கார்டுல மினிமம் ஒரு 50 மேலதான் மோஸ்ட் ஆஃப் இட் 70 80 தான் இருக்கு. இந்த அடி வந்து எனக்கு என்னமோ 2 சைடு. ஒண்ணு வந்து சிஎஸ்கேக்கு ஒரு அடி மாதிரி, இன்னொன்னு வந்து அங்க ஆஸ்திரேலியால செலக்டர்ஸ்க்கு சேர்த்து அடிச்சாரு. ஓகே, எனக்கு வந்து பெஸ்ட் பை நூர் அகமது தான். அப்புறம் பெஸ்ட் பை வந்து தீபக் ஹூடா. ஏன் தீபக் ஹூடானா, எனக்கு தெரிஞ்சு ஹேட் அ குட் ஐபிஎல் சீசன் சோ ஃபார். போன 2 சீசனும் ரொம்ப புவரா தான் ஆடி இருக்கான். மொத்தமாவே போன சீசன்ல வந்து 136 ரன்ஸ் என்னமோ தான் எடுத்திருக்கான். ஸோ எனக்கு எவ்வளோ கிரெடிபிளா இருப்பான் அப்படின்னு மிடில் ஆர்டர்ல எனக்கு ஷுவரா தெரியல. ஒண்ணுதான் தீபக் ஹூடா பத்தி. தீபக் ஹூடாக்கு வந்து அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு, அவனுக்கு ஏத்த ஆர்டர்ல கிடைக்கலையோன்னு தோணுச்சு. ஏன்னா தீபக் ஹூடா வந்து ஒரு சூரியகுமார் யாதவோட மினி வெர்ஷன் மாதிரி. அப்படி தீபக் ஹூடா. ஆமா, ஒரு செஞ்சுரி தான் போட்டான். அதனால அவனுக்கு அவன் பொசிஷன் வந்து ஐடியலா 1 டவுன். அது அவனுக்கு கிடைக்கவே இல்லை எங்கேயுமே பெருசா. அந்த 1 டவுனுக்கு நம்பர் 4ல இறக்குனாங்க, பினிஷரா ட்ரை பண்ணாங்க. ஸோ ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருந்தான். நிறைய பேர். நானும் ஹூடாக்கு சாரி திரிபாதிக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் ஹூடாவை பாக்குறேன். பிளேயிங் 11ல கிடைக்குமான்னு தெரியல. மேபி திரிபாதி இன்ஜுரி ஆர் மேபி செட் ஆகல. அந்த டைம்ல வந்து ஹூடா வில் பி பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹிம். ஒரு 2 பவர் பிளே ஓவர்ஸ், அதுக்கப்புறமா நீ ஃபுல்லா அடி அப்படி. அது லைக் ரஹானே ராய்டுக்குலாம் இப்படி ஃப்ரீடம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி நீ போய் பேஷ் பண்ணணும், ட்ராப் பண்ண மாட்டோம்னா ஐ திங்க் வில் கெட் சம் ரிசல்ட்ஸ். என்னோட பெஸ்ட் பிக்கோ வந்துட்டு நூர் அகமது தான். ஓகேவா, 20 crores போயிருந்தா கூட எனக்கு ப்ராப்ளமே இருந்திருக்காதுரா. பிகாஸ் ரஷித் கான் என்ன சக்சஸ் வந்து என்ஜாய் பண்ணானோ ஐபிஎல்ல, நூர் அகமது வில் ஆல்சோ என்ஜாய் த சேம் சக்சஸ். பிளாட் ட்ராக்கா இருக்கட்டும், இல்லை டேர்னிங் ட்ராக்ல வந்துட்டு லைக் 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு முடிச்சிருவோம் பேசணும்ல. அதே மாதிரி வந்து லைக் அகமதாபாத்ல வந்து எவ்வளவு பிளாட் ட்ராக், அதிலே வந்துட்டு அவ்வளவு சூப்பரா போட்டு ஃபைனல்ஸ் ஜெயிச்சு கொடுக்குற நிலைமை கூட்டு போனான் சென்னையோட. ஸோ யூ ஷுட் பிளே ஆல் த மேட்சஸ். அண்ட் நெக்ஸ்ட் சைக்கிள்ல வந்துட்டு ஆப்வியஸ்லி நிறைய சிஎஸ்கே பிளேஸ் ரிட்டையர் ஆகும். ஜட்டு ரிட்டையர் ஆயிடுவாரு. ஸோ ரீட்டைன் ஆகக்கூடியது ருத்துராஜ், பத்திரானா, நூர் அகமது. ஸோ இவங்க தான் நெக்ஸ்ட் கோர் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. தலை பத்தி எனக்கு தெரியல இருப்பாரா இல்லையா அடுத்த சைக்கிள் அப்படின்னு. ஸோ என்னோட பெஸ்ட் பிக் நூர் அகமது. நீ வந்து ரச்சினே வந்து ஃபர்ஸ்ட் பிக் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியல. என்னோட ஃபர்ஸ்ட் பிக் வந்துட்டு ஆஷானா 9.5 crores. என்னோட ரீசன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்னு வந்து மேக்சிமம் 2 years ஆர் இந்த சைக்கிள் முடிகிற வரைக்கும் 3 years கூட ஆடிடுவாரு. ஆனா ஒரு லாஸ்ட் 3 years ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்ல. சேப்பாக்ல மட்டும் தான் வந்து எஸ் பவுல்ட் வெல், அதாவது சென்னைக்கு எதிராக வந்து எஸ் பவுல்ட் வெல் அவர் ஸ்பின்னிங் ட்ராக்ல. ஒரு பிளாட் ட்ராக் ஆனா கூட்டு போயிட்டோம்னா வெறும் கேரம் பால் மட்டும் தான் லாஸ்ட் சீசன் ஃபுல்லாவே போட்டுட்டு இருந்தான்.
ஓகேவா, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டிங் எபிலிட்டி அதுக்காக டெவலப் பண்ணிட்டான், ஓரளவுக்கு காம்பன்சேட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லிடலாம். பட் சஹல் மட்டும் ராஜஸ்தானுக்கு வந்துட்டு விக்கெட் டேக்கரா இருந்தாங்க. அஸ்வின் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எண்ட வந்து ஹோல்ட் பண்ணி கேரம் பால் டிஃபென்சிவ் பவுலிங் தான் நிறைய இருந்துச்சு. சோ அது எனக்கு ப்ராப்ளமா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நூர் அகமது அடிச்சிடுறாங்க, இல்ல ஜட்டு அடிச்சிடுறாங்க. அந்த டைம்ல வந்துட்டு நான் அஸ்வின் கொண்டு வந்து விக்கெட் எடுக்க முடியுமானா, ஏர்லியர் ஸ்டேஜ் அஸ்வினா எஸ் நான் சொல்லியிருப்பேன், லைக் ஃபைனல்ஸ்ல கிறிஸ் கெயில் எடுத்த மாதிரி. பட் எனக்கு அது ப்ராப்ளமா இருக்குது, ஏஜ் ரிலேட்டட். அகைன் ஃபீல்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்ல கேப்பபிலிட்டியோட பண்ண முடியும் வித் இன்க்ரீசிங் ஏஜ். இதனால ஒரு 2 crores 3 crores எடுத்திருந்தா ஐ வுட் பீன் வெரி ஹாப்பி. இப்பவும் லைக் எமோஷனல் ஆஸ்பெக்ட், அந்த ஹோம் கமிங் ஆஸ்பெக்ட்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். பட் 9.75 crores வந்துட்டு ஃபீல்ஸ் வெரி காஸ்ட்லி டு மீ. பட் ஐ ஃபீல் ஓகே, நீ சொல்றதெல்லாம் ஓகே. ஐ ஃபீல் தட் எக்ஸ்ட்ரா இந்த 9.2 crores ஜஸ்டிஃபைஸ். ஒரு 8 மேட்ச் ஹில் பிளே இன் ஹோம் கிரவுண்ட்ல. அவனுக்கு ஹோம் கிரவுண்ட் அவன் அந்த இந்த பிச்சிலே தான் எனக்கு தெரிஞ்சு வுட் ஹவ் பிளேட் லைக் ஒரு 20 years ஆஃப் கிரிக்கெட் தேர். ஸோ அவனுக்கு ஆப்வியஸா இப்போ நீ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தனாலே, இப்போ பட்டிதார்லாம் இப்போ பெங்களூர் போனா நல்லா அடிக்கிறான்ல. ஸோ ஆப்வியஸா இல் ஹேவ் தட் அட்வான்டேஜ். ஸோ ஹோம் அட்வான்டேஜ் கண்டிப்பா ஐ ஃபீல் அஸ்வினுக்கு இருக்கும். சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஜேமி ஓவர்டன் ஸ்டார்ட் பண்ணோம். அவன் பிபிஎல் பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடியே நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி உங்க கூட. சாம் கரனை விட நான் ஓவர்டன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா சாம் கரனோட பேஸ் பயங்கரமா டிராப் ஆயிடுச்சு. ஓவர்டன் பவர் பிளேல 130 135ல ஸ்விங் பண்றான் ஓரளவுக்கு. அண்ட் பிபிஎல்ல கூட பார்த்தேன்டா, கம்ப்ளீட்டா பேஷ் பண்றான்டா, சரியா பேஷ் பண்றான். ஸோ அவன் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான். ஸோ இஸ் ஆல்சோ வெரி குட் பிக் என்னை பொறுத்த வரைக்கும். அண்டர் ரேட்டட் பிக்கா இருக்கும். எலிசம் குட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பத்திரானா. வந்துட்டான் பெங்களூர் ஆரம்பி. பெஸ்ட் பிக் வந்து ஃபில் சால்ட் தான். ம். ஓகே, ஃபில் சால்ட்னா எனக்கு தெரிஞ்சு அவன் ஐபிஎல்ல எனக்கு தெரிஞ்சு கன்சிக்யூட்டிவா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஓப்பனரா இருப்பான்னு தோணுது. கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஸோ என் வர்ஸ்ட் பிக் வந்து ரஷிக் தார். ரஷிக் தார் வந்து எனக்கு தெரிஞ்சு 6 crores-க்கு ஐ டோன்ட் திங்க் அவன் மேபி கொஞ்சம் கம்மியா எடுத்திருந்தா ஐ திங்க் இவ் ஹவ் பின் குட். ஏன்னா அவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம கம்மி. ஸோ இப்போ பவுலிங் லைனப்பே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரஷிக் தார் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எனக்கு ஷுவரா தெரியல. ஸோ அதனால ஐ ஃபீல் ரஷிக் தார் விட வேற ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ்டா போயிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நான் அவனை வேர்ஸ்ட் பிக்ல போட்டிருக்கேன். நான் இது ஒத்துக்க மாட்டேன். ரசிக்தார் ஒர்ஸ்ட் பிக் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்னு சொல்ற, ஓகே கரெக்ட் தான். பட் எவ்வளவு பெரிய 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல உனக்கு. ஏசல் வுட், உனக்கு புவனேஸ்வர் குமார் இருக்கும் போது இவங்க இருக்கலாம். ஏன்னா உனக்கு ரஷிக் தாரோட பெஸ்ட் அவனோட ஸ்கில்லே வந்து அந்த டெத் பவுலிங். இல்லடா நீ பட் 6 crores ஓகே ஓகே தான் சொல்றியா? 6 crores எனக்கும் வருத்தம் தான்டா ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா வருத்ததா. இப்ப நீ அந்த எமர்ஜிங் டிராஃபி அதுலயே நல்லா பிளே பண்ணான் ரஷிக் தார். அவன் தான் ஒரு பெரிய ரோலே ஃபில் பண்ணான். அவன் பவர் பிளேலயும் போடுறான். ஸோ அவங்க லாஸ்ட் டைம் டெல்லி யூஸ் பண்ணதே அவனை ஆஃப்டர் 10 overs தான், நீ ரன் கண்டெயின் பண்ணணுன்ட்டு. ஸோ கொஞ்சம் ஒரு எமர்ஜிங் பிளேயர்ன்றதால அவனுக்கு டைம் கொடுத்து பார்க்கலாம். எனக்கு ஏன் வந்துட்டு பெஸ்ட் பிக்னு தோணுதுன்னா, இப்போ இந்த எமர்ஜிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் சொல்ல முடியும்? அன்ஷுல் கம்போஜ், ரஷிக் தார், விஜய்குமார் வைஷாக், ஆகாஷ் தீப் கூட T20ல வச்சுக்கலாம்னு வச்சுக்கோ. ஆர் ஈவன் முகேஷ், ஹர்ஷித் ராணா, முகேஷ் குமார், இவங்க எல்லாருமே ப்ரிடாமினன்ட்லி பவர் பிளே பவுலர்ஸ். இதுல ரஷிக் மட்டும்தான் வந்துட்டு டெத்துல லைக் ப்ரூவன் கமாடிட்டியா இருக்கான். சோ அந்த ஒரு கமிங் அப் ஜெனரேஷனுக்கு டெத் பவுலரா இருந்து எடுத்து ஆட வச்சாங்கன்னா இல் பி வெரி ஹாப்பி. இம்பாக்ட் பிளேயரா வந்தா கூட இல் பர்ஃபார்ம் வெல் தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, லாஸ்ட் டைம் அவன் டெல்லி அண்ட் பெங்களூர் ஆல்மோஸ்ட் சேம் கைண்ட் ஆஃப் பிச் தான். வைசாக்ல கூட ஆடும்போது கூட நல்லா போட்டான்டா, வைசாக் பிட்ச்ல கூட. அந்த பிளாட் ட்ராக்ல உனக்கு இப்போ அவன் டெத் பவுலிங்னா அவன் 4 overs 40 கீழே கொடுத்தாவே அது நல்ல பவுலிங் தான் அர்த்தம் என்ன பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல. ஸோ விக்கெட்டும் எடுக்கிறான். அதனால ஒரு 4 overs 40 for 2னா கூட ஒரு நல்ல பவுலர் தான் சொல்லுவேன் ரஷிக் தார். என்னோட பெஸ்ட் பை வந்து லியாம் லிவிங்ஸ்டன் ஃபார் 8.75 crores. ஓகேவா? ஏன்னா சின்னசாமி, ஃபில் சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன் சேம் இது ஆஃப் பிளேஸ். ஆனா லிவிங்ஸ்டன் கிட்ட வந்து ஃபில் சால்ட்டோட கன்சிஸ்டன்சி கிடையாது. அது ஒண்ணுதான் ப்ராப்ளம். ஒரு மேட்ச் 90 100, அடுத்த மேட்ச் டக் அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு லிவிங்ஸ்டன். ஆனா என்னன்னா
அது முலான்பூர்ல ஆகும்போது ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பின்னுக்கு வந்து சசப்டபிளா இருப்பான். ஆனா சின்னசாமியில ஃபிளாட் டே கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் அடிச்சானா கண்டிப்பா அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் தான் போகும் பாதி பால். ஸோ இஃப் இஸ் இன் வெரி குட் ஃபார்ம்னா ஆர்சிபி வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது ஃபில் சால்ட் அண்ட் லிவிங்ஸ்டோன் சேர்த்து. அண்ட் ஆல்சோ வந்துட்டு கொஞ்சம் கண்டெயின் பண்றதுக்கு ரன் போகும்போது அந்த ஒரு ஆஃப் ட்ராக்கர் லெக் ஸ்பின்னரோ இல்ல வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷனோ ஒரு ரீசனபிள் பை வேல்யூ கொடுப்பான். ஸோ அதனால இஸ் த பெஸ்ட் பிக். அகைன் வேர்ஸ்ட் பிக் நான் திருப்பி கான்ட்ரவர்ஷியலா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. என்னோட வேர்ஸ்ட் பிக் வந்து புவி அட் 10.75 crores. ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க ஒத்துக்கலாம் எனக்கு புரியுது. அகைன் நான் திருப்பி ஏஜ் ஃபேக்டரை நான் வந்துட்டு டோனியை ஃபுல்லா கிளேஸ் பண்ணிட்டு ஏஜ் ஃபேக்டர் பத்தி பேசக்கூடாது தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா லாஸ்ட் இயர் அகேன்ஸ்ட் ஆர்சிபி ஆடும்போது 4 overs கேவ் 60 runs சின்னசாமி. ஓகேவா அட் எக்கனாமி ஆஃப் 15. அண்ட் வந்து லாஸ்ட் சீசன் வெரி ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் அதான் இருந்துச்சு. எஸ்ஆர்எஸ் தான் பாதி அடிச்சாங்க. எஸ்ஆர்எஸ்க்கு அகேன்ஸ்ட் அவன் வந்துட்டு பேட்ஸ்மேன் குட் ரீச். இப்ப எஸ்ஆர்எஸ் 260 அடிச்சாங்கன்னா அப்போனன்ட் டீம் வந்துட்டு குட் கம் டு 230 240. மும்பை வந்தாங்க, ஆர்சிபி வந்தாங்க. அண்ட் அது எல்லாத்துலயுமே வந்து புவி வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஆர்சிபில ஸ்விங் ஆறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸ்விங் ஆச்சுன்னா இல் டேக் விக்கெட்ஸ். ஸோ அந்த ஸ்விங் ஃபேக்டர் கிடையாது. டெத் பவுலிங் முன்ன மாதிரி இல்ல. ஸோ ஈஸியா பேஸும் கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஈஸியா டார்கெட் பண்ணி இட் குட் பி வெரி எக்ஸ்பென்சிவ்னு தோணுது. அதனால அவ்வளவு 10.75 crores போறதுக்கு ஒரு அகைன் விஜயகுமார் வைஷாக் எடுத்திருக்கலாம். அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளே மேபி சொன்ன மாதிரி தீபக் சார் கூட ட்ரை பண்ணிருக்கலாம் அவங்க. சோ அந்த ஸ்விங் காம்பனண்டே வேணும்னா யங்கர் ஏஜ் இஸ் பெட்டர் பேட்டிங் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. தீபக் சகர் வந்து இன்ஜுரி ஃபேக்டர் சொல்லல. கரெக்ட் தான்டா. பட் புவிக்கு கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபிக்கு லைக் மும்பைக்கு அங்க தேவைப்படலன்னு தோணுச்சு. பட் ஆர்சிபிக்கு புவியை விட இவுட் ஹவ் பீன் a better buy தோணுச்சு ஆல்டர்னேட்டிவா. கரெக்ட் தான். பட் இப்ப தீபக் சகர் இன்ஜுரி ஆனா மும்பை மேனேஜ் பண்ணிடுவாங்க. இப்ப நீ தீபக் சகரை டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஆர்சிபி மேனேஜ் பண்ணுவாங்களா? முடியாது. அவங்க ரஷிக் மாதிரி பிளேயரை வச்சுதான் ஆட வேண்டியதா இருக்கும். ஏசிலோட இப்ப இன்ஜுரியில தான் இருக்கான் அவன். ஆமா கரெக்ட். ஆமா ஓகே. ஆனா வேலிட் பாயிண்ட் தான் எல்லாமே. அவர் அந்த மணியை சேர்த்து வச்சு ஏசில்வுட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எது they would have gone all out for போல்ட். மும்பைக்கும் கிடைக்க விடாம ஆக்கியிருக்கலாம். அவங்களும் would have gotten a very good power play bowler. சோ அதுல அவங்க அந்த எக்ஸஸ் பர்ஸ் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால சொன்னேன். என்னோட பெஸ்ட் வீக் வந்து ஆப்வியஸா லைம் லிவிங்ஸ்டன் தான். வந்து எனக்கு என்னமோ நெக்ஸ்ட் ஏபிடி மாதிரி ஆவான்னு தோணுது ஆர்சிபிக்கு. அந்த ஃபேக்டர் கொண்டு வருவான்னு தோணுது. ஒரு 4 years அவன் இருந்தானா நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவான். அதுவும் அவன் பெங்களூர் பிச்ல 2 over வேற போடுவான். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான். என்னோட ஃபர்ஸ்ட் பிக் வந்து லுங்கி நெகிரி. ரீசெண்டா ஆக்ஷன் போன மாதிரி இருந்துச்சு. திடீர்னு எங்க இருந்து வந்தான்னு தெரியல. நெகிரியை உள்ள கொண்டு அதான் எனக்கு தெரிஞ்சு அவன பேக்கப் அது எடுத்து வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அவன் ஸ்டார்டர்ல எல்லாம் கண்டிப்பா இருக்க மாட்டான். கரெக்டா பேக்கப்க்கு அவ்வளவு போலர்ஸ் இருக்காங்களா, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல. லுங்கி நெகிரி அவன் இன்டர்நேஷனலே ஆடுறது இல்ல. அவங்க டீமுக்கே அவன் T20ல ஓபன் பண்றது இல்ல. T20 ஸ்கில்ஸ் வச்சு தானே எடுக்கணும். அங்கேயே எங்கேயும் ஆடுறது இல்ல. ஏன் எங்க இருந்து நெகிரி வந்தான்னு தெரியல திடீர்னு. ஏசில்வுட் தவிர வேற ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கா? லைக் ஏசில்வுட் இங்கிடி தவிர வேற ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்களா ஆர்சிபி? நுவான் புசாரா. ஓகே. நான் என்ன நினைச்சேன்னா ஏசில்வுட் இன்ஜுரி ஆயிட்டே இருக்கான்ல, மேட்சுக்கு மேட்ச் இன்ஜுரி ஆறான். ஏசில்வுட் இன்ஜுரி ஆயிட்டானா யாரை வச்சு ஆடுவாங்கன்னு நினைச்சேன். துஷாரா அவனும் குட் பிக் தான். ஆனா துஷாராவும் எனக்கு தெரிஞ்சு பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல ஐபிஎல்ல. பட் he has the goods ரா. அதான் அந்த பொட்டன்ஷியல் நல்ல பவுலிங். இல்ல பெரிய மிஸ் ஜிதேஷ் மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. கரெக்ட். ஜிதேஷ் சர்மா வந்து ஜிதேஷ் நல்ல தினேஷ் கார்த்திக் நல்ல ரீப்ளேஸ்மெண்டா இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டீம் குஜராத் டைட்டன்ஸ். என்னோட பெஸ்ட் பை வந்து இவங்களுக்கு வாஷி at 3.2 crores வந்து என்னோட பெஸ்ட் பை. அண்ட் ஐ திங்க் வாஷி 3.2 crores போனது காரணம் வந்துட்டு கேம் வெரி லேட் இன் தி ஆக்ஷன். ஸோ அதுக்குள்ள நிறைய பேர் வந்துட்டு பர்ஸ் எஸ்பெஷலி பஞ்சாபோட மெயின் பர்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வெண்ட் அட் அ லோவர் ரேட். பட் அந்த நியூசிலாண்டோட பர்ஃபார்ம் பண்ண டைம் வேற அது கரெக்டா அப்படி வந்தது. ஸ்டாக்ஸ் ஆர் வெரி ஹை. அண்ட் அந்த மிடில் ஆர்டர்ல ஹிட்டிங் பிளஸ் ஆல்சோ பவர் பிளே பவுலிங். ஸோ ஐ திங்க் இஸ் அ வெரி குட் பை. அண்ட் வேர்ஸ்ட் பிக் வந்துட்டு எனக்கு யாரை பிக் பண்றதுன்னு ரொம்ப நேரம் யோசிச்சேன் நானு. அதை செட்டில் வித் பிரஷித் கிருஷ்ணா at 9.5 crores. எப்பவுமே ஆனா குஜராத் அந்த அது ஆஷிஷ் நேரோட இன்ஃபுளுன்ஸான்னு தெரியல. அந்த ஒரு அன்கேனி டால் ஹார்ட் ஹிட்டிங் ஃபாஸ்ட் பவுலர் லைக் சந்தீப் வாரியர், அப்புறம் வந்து தர்ஷன் நால்கண்டே, ஸ்பென்சர் ஜான்சன்.
ஸ்பென்சர் ஜான்சன் இந்த ம் மாதிரி ஒரு ஆஹ் இந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கிறாங்களா, அது நேரோட இன்ஃபுளுன்ஸான்னு தெரியல. பட் 9.5 crores எனக்கு இதோட நிறைய லைக் சொன்ன மாதிரி ரச்சிக் தார்சலாம் இல்ல வந்து அன்ஷுல் கம்போஜ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் யாராவது போயிருக்கலாம். பிரஷீத் அட் 9.5 வேரியேஷன்ஸ் கிடையாது, வெறும் பேஸ் அண்ட் ஹைட்ல வரக்கூடிய பவுன்ஸ். இது ரெண்டு ஃபேக்டர் அகமதாபாத்ல நல்லா ஹெல்ப் பண்ணும்டா. நல்லா பவுலிங் ட்ராக்க கொடுத்தாங்கன்னா சரியான பவுன்ஸ் இருக்கும். லைக் ஷம்மி அளவுக்கு எல்லாம் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆனா 9.5 crores எனக்கு வருத்தா தெரியல, அதனால தான் என்னோட worst pick. ஓகே, என்னோட பெஸ்ட் பிக் வந்து ஜாஸ் பட்லர். ஜாஸ் பட்லர் 15.75, 20நாலும் 25நாலும் ஜாஸ் பட்லர் தான் பெஸ்ட் பிக் என்ன நானும் பொறுத்த அக்செப்ட் வரைக்கும் பண்ணிக்கிறேன். டைட்டன்ஸ்க்கு. அதுவும் லாஸ்ட் டைம்ல ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே அவங்களுக்கு அந்த ஓப்பனிங்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்னஸே இல்ல. எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் கொடுத்ததே விருதமன் சாஹா தான். அதனால அவங்களுக்கு இப்போ ஜாஸ் பட்லர் வந்து அவங்களுக்கு செம அடிஷன் டீம்ல. ஜாஸ் பட்லர் ஃபெயிலானா கூட ஒன் டவுன் உனக்கு சாய் சுதர்சன் ஸ்டெபிளைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. அதனால ஜாஸ் பட்லர் வந்து ஜிடிக்கு நல்ல பிக்னு காமிச்சு. ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிக் வந்து நீ சொன்ன மாதிரி தான், பிரசித் கிருஷ்ணா அட் 9.5. பிரசித் கிருஷ்ணா ஏன்னா பிரசித் கிருஷ்ணா குஜராத்துக்கு ஏத்த பவுலர் தான், குஜராத் கிரவுண்டுக்கு ஏத்த பவுலர் தான். பட் நீ ஓபன் பண்ண போறது வந்து ரபடாவையும் சிராஜையும் வச்சு. பிரசித் கிருஷ்ணா மிடில் யூஸ் பண்றது அவன்கிட்ட வேரியேஷன்ஸ் கிடையாது, நீ சொன்ன மாதிரி வேரியேஷன்ஸ் கிடையாது. வெறும் பேசர் பவுன்ஸ் வச்சு மிடில் ஓவர்ஸ் எல்லாம் ஓட்டுறது பெரிய இது. அதனால அவன் ஆடியே ஆனும்னு நினைக்கிறேன்ல எடுத்ததுக்கு. அப்படிதான் இருக்கு டீம்ல. உனக்கு 9.5 crores உனக்கு வெளியே உட்கார வச்சாங்கன்னா அவ்வளவு கேள்வி கேட்பாங்க. எனக்கு பெஸ்ட் பை வந்து வாஷிங்டன் சுந்தர் தான். அவன் சொன்ன மாதிரி ஃபிளாட் ட்ராக்ல செம்ம, ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு செம்ம பை. குஜராத்ல பயங்கரமா போடுவான். எனக்கு தெரிஞ்சு ஒரு டெஸ்ட் மேட்ச் எல்லாம் இவன் தனியா விக்கெட் எடுப்பான் வாஷிங்டன் சுந்தர். அந்த அவனும் அவனும் ஜடேஜாவுமா இல்ல அவனும் இவனும் அக்ஷர் பட்டேலும் சேர்ந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட் அங்க. எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் தான். ஏதோ ஃபர்ஸ்ட் பை நீங்க சொன்ன மாதிரி பிரசித் கிருஷ்ணா தான். அவனை எதுக்கு அவ்வளவு காசு கொடுத்து எடுத்தாங்கன்னு தெரியல, 9 crores நீங்க சொன்ன மாதிரி.